நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். உனக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ள நாம கேட்கற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னா பேசாம இப்பவே நம்ம ஊருக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னால உறுதியா சொல்ல முடியாதுங்க. மினிஸ்டரை பார்த்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாதான் நம்ம நினைக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். அப்படின்னா இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் போய் ஆர்கேவை பாக்குறேன். அவர் முயற்சி பண்ணாருன்னா இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாங்க. முதல்ல முளவு காட்டோட இடத்தோட டாக்குமெண்ட்டை சுமேஷ் கையில இருந்து நம்ம மறுபடியும் வாங்கணும். அதுக்கப்புறம் இடத்த அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை நீங்க கேட்டு வாங்கணும். எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள செவரும் வேலியும் வேணுமா பாலா? அக்கம் பக்கம்லாம் கை கொட்டி சிரிப்பாங்க. ஒரு வார்த்தைக்காக, 1 இன்ச்சு மண்ணுக்காக ரத்த பந்தத்தை மறக்கிறவங்க தான் இப்ப இருக்கிறவங்க எல்லாம். அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வாழணும்னா ஒரு சரியான லிமிட் இருக்கணும். சுமேஷுக்கு கொஞ்சம் திருட்டு புத்தி இருந்தாலும் கூட அண்ணங்கிற முறையில அவனுக்கு என் மேல பாசம் இருக்கு. இங்க அவன் பார்க்க வந்தத நீயே பார்த்தல்ல பாலா. ஒருத்தர் பார்த்ததும் மறக்கிற மனக்கசப்புகள் தான் எங்களுக்குள்ள இருக்கு. அந்த நம்பிக்கையில சுமேஷுடைய காரணத்துக்காக நீங்க வேலைகளை நிறுத்திட்டு போகாதீங்க. இங்கிருந்து போன உடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை விற்கலாமா இல்ல அங்கே வீடு கட்டலாமான்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ ஆஷாவை வர வச்சு அவகிட்ட சில விஷயங்களை பேசணும். சுமேஷ் மேல உள்ள கோபத்தால உன் பொண்ணோட எதிர்காலத்தை பாழாக்கிடாதுன்னு அவகிட்ட சொல்லணும். வைராகியத்தையும் கோபத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு மிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்கன்னு அவகிட்ட நீ சொல்லு. நான் எப்பவுமே இதுதாங்க அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா சொன்னா மட்டும் பத்தாது. நீ முன்ன இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். கூட பிறந்த தம்பியோட வாழ்க்கை கண்ணு முன்னாடி அழியறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அவனோட எல்லா தேவைகளுக்கும் நான் தான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தேன். சொல்ல போனா அவனோட கார்டியன்கிற தகுதி எனக்கு இருந்துச்சு. குடும்ப வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிட்டு அந்த குடும்பத்தை ஒரு நல்ல பாதையில கூட்டிட்டு போறது ஒரு கார்டியனான என்னோட கடமை. என் கூட பிறந்த தம்பிக்காக கண்டிப்பா நான் அதை பண்ணியே தீருவேன். எந்த நேரத்துல யார் கூப்பிடுறாங்க? ஹலோ சார். நான் இங்க வந்துட்டேன். ஹலோ சார். சார், என்ன பேசாம இருக்கீங்க?
இந்த நேரத்துல யார் கால் பண்றது? ஹலோ சார், அட்டன் பண்ணிட்டு ஏன் பேசாம இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? ஒரு நிமிஷம். என்னன்னு சொல்லு. நான் இங்க வந்துட்டேன். அப்படியே லைன்ல இரு. ஹலோ சொல்லு. ஹலோ, இங்க இருக்கிற எல்லா காட்டேஜும் ஒரே மாதிரி இருக்கா சார்? இதுல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏய், இங்க பாரு. மெயின் கேட்டு பக்கத்துல இருந்து நேரா 150 மீட்டர் நீ உள்ள போனீனா இடது பக்கத்துல அப்படியே பார்க்கிறதுக்கு தென்னை மரம் மாதிரி வளர்ந்து நின்னுகிட்டு இருக்க ஒரு பில்டிங் அங்க இருக்கும். அதுதான். நம்பரு 105. ஓகே சார். இந்த நேரத்துல அங்க இருக்கிறது யாரு? யாரா இருக்கும்? யார் இது? யாரா நீ? நில்றா 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 நில வேணும் வேணும் செக்யூரிட்டி செக்யூரிட்டி வேணும் வேணும் வேணும்
கதவை திறங்க. எங்க மனுஷ மாமா வேணு. கத்துற சத்தம் கேக்குது. வேணு, செக்யூரிட்டி, வேணு, கதவை திறங்க. பாலா, என்னாச்சு சார்? என்னாச்சு? ஒரு ஆள் கத்தியோட அந்த பக்கம் ஓடுறான். வாங்க. வேணு, என்ன வேணு. என்னாச்சு மனோஜ்? எவனோ ஒருத்தன் உங்க கதவை திறக்க முயற்சி பண்ணா. நான் வராண்டால இருக்கும் போது அவனை பார்த்தேன். அவனை நான் பிடிக்க முயற்சி பண்ண, அவன் ஓடிட்டான். என்னாச்சு? யாராவது பாத்தீங்களா? அந்த கத்தி அங்க கிடைச்சது. வந்தவன் கையில இருந்து கீழே விழுந்திருக்கும் போல. மாமா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, அவனை பிடிக்க முடியாம போனதான் வருத்தமா இருக்கு. அவன் கிடைச்சானா? அவனை பிடிக்க முடியல சார். ச்சே. ஓ, இந்தாங்க. அவன் கையில இருந்து இது விழுந்திருக்கும், பிடிங்க. எப்பா நீங்களே என்ன செக்யூரிட்டிஸ்? ஒருத்தன் கத்தியோட உள்ள வந்திருக்கா, அது கூட தெரியலையா? என்ன நீங்க அவனை பார்த்து உங்களால பிடிக்க முடியலன்றீங்க? சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது சார். எக்ஸ்கியூஸ் மீ, அங்க என்ன கூட்டமா இருக்கு? ரூமோட கதவை யாரோ உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க மேடம். அந்த ஆள் தப்பிச்சிட்டான். அவன் வச்சிருந்த கத்தி கிடைச்சிருக்கு மேடம். இப்பதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரிலாம் நடக்குது. வந்தவனோட எண்ணம் என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டனி, பரவாயில்ல, எந்திரிக்க வேண்டாம். இல்ல பரவாயில்ல டாக்டர். ஆண்டனி, உங்க மனசுல என்ன பிரச்சனை இருக்கு? நல்ல அழகும் அமைதியும் நிறைஞ்ச இடம். இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி நான் நேத்து வரைக்கும் முழுக்க நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் டாக்டர். பட் இட் வாஸ் broken. ஐ அம் ஸ்கேர்ட் நவ். எப்ப வேணாலும் என் உயிர் போயிடுமா அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. ஆண்டனி, வாட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் ஃபியர்? நேத்து ராத்திரி எவனோ ஒரு சைக்கோ, அப்படி இல்லைன்னா ஒரு திருட இந்த காம்பவுண்டுக்குள்ள அத்துமீறி வந்துட்டான். அதை நினைச்சுதான் நீங்க பயப்படுறீங்களா என்ன? அவன் வந்ததால இங்க இருக்கிற யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா என்ன? அந்த சம்பவம் என்னை பாதிச்சிருச்சு. இங்க பாதுகாப்பே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் ராத்திரி வந்தா எனக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. ஆண்டனி, உங்க லைஃப்ல எங்க இருந்தோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நான் எதுக்காக எதிர்பார்க்கணும்? எனக்கு எந்த எதிரிகளும் கிடையாது. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நேத்து நடந்ததுக்கு அப்புறம் நாங்க செக்யூரிட்டி எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிருக்கோம்.
ஃபாரினர்ஸ் உள்பட பெரிய பணக்காரர்களும் அப்புறம் அரசியல் கட்சியில இருக்கிறவங்களும் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. யாரை டார்கெட் பண்ணி ஒரு மனித வெடிகுண்டோ இல்ல வெடிகுண்டோ வெடிக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? என்னோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அதனால என் ட்ரீட்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறேன். 28 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை நீங்க பே பண்ணிருக்கீங்க. அது முடியாம நீங்க இங்க இருந்து போக முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க இங்க அட்மிட் ஆகும்போது 2 அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க. 1, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். 2, இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் முடியாம இந்த இடத்த விட்டு போக முடியாது. பேஷண்டான நீங்க டாக்டரான என் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. ட்ரீட்மெண்ட்டை பாதியிலே விட்டுட்டு போனீங்கன்னா அது உங்க எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும். உங்ககிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் ஆரோக்கியமான உடம்பு இல்லைன்னா அது எல்லாமே வீணா போயிடும். நேத்து ராத்திரி ஒருத்தர் இங்க வந்து பயம்புறுத்திட்டான் அப்படிங்கிறது இங்க எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. தைரியமா இருங்க ஆண்டனி. ட்ரீட்மெண்ட் முடியாம உங்களை நான் இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். சோ உங்க மனசுல எந்த விஷயம் பயம்புறுத்திட்டு இருக்கோ அதை தூக்கி போடுங்க. உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணா படுத்த படுக்கை ஆயிடுவீங்க. அப்புறம் உங்க உதவிக்கு மரணம் தான் வரும். நாம டாக்டர் கிட்ட கலந்து பேசிட்டு இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னா என்ன? யாரோ ஒரு ஆள் இங்க வந்ததுக்காக நாம என்னன்னு கேஸ் கொடுக்கறது? இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி ஒரு ஆளு எங்க வீட்டுக்கும் வந்திருக்கான். அந்த நேரத்துல சைடுல இருந்த ரூம்ல தான் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல சூரஜ் அங்க வந்ததுனால அந்த ஆள் தப்பிச்சு போயிட்டான். ஆனா இத பத்தி ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல? கண்டிப்பா திருடதான் வந்திருப்பான்னு சூரஜ் அன்னைக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் பிரீத்தி தான் சொன்னா, கத்தியோட இவரு ரூம் முன்னாடி இருந்த அந்த ஆளு சூரஜ் ரொம்ப தெளிவா பார்த்தாராமா. வேணு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள யாரோ டார்கெட் பண்றாங்க. நம்ம பணத்தை ஏமாத்திட்டு போன பிரகாஷையும் அவங்க கூட இருந்தவங்களையும் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சுதான் ஆக்சிடென்ட் பண்ணி என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம உயிரோடு இருக்கிறத பார்த்து அதை நினைச்சு சில பேர் பயப்படுறாங்க. அப்படி யார் நம்மள எதிரியா நினைக்கிறாங்க? நம்ம கூட இருக்கிறவங்களோ இல்ல வெளியாளோ யார் எதிரியா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா பாலா? இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால நம்ம டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க இருக்கிற செக்யூரிட்டியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா வெளியில இருக்கிறவங்க யாரும் உள்ள வரமாட்டாங்க. நாம இப்பவே அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை அவருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதையும் நாம போய் சொல்லி தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாம். சொல்ல மாட்டா என்ன அர்த்தம்? நம்மளோட பாதுகாப்பும் பார்க்கணும்ல. நான் முன்ன மாதிரி இல்லைல்ல. திடீர்னு 2 பேரு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா எதிர்த்து நிக்க முடியும். இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு முக்கியம் இல்ல. என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு இருந்தாலும் விதி முடிஞ்சதுன்னா கண்டிப்பா போய் தாகணும். எனக்கு இப்பதான் பயம் அதிகமாயிருக்கு. எதுக்கு மேல இவர் இங்க தனியா விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? எங்க உன்னோட தேவை அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு இல்லையா? இந்த நேரத்துல நீ நம்ம பசங்களோட தான் இருக்கணும். எங்களை சுத்தி இத்தனை பேர் இருக்கிற இந்த இடத்துல கண்டிப்பா எங்களுக்கு எதுவும் ஆகாது.
வேணு சொல்றதுதான் சரி பாலா. நீ இங்க இருக்க வேண்டாம். சொல்லப்போனா நம்ம இங்க ஜாக்கிரதையா காவல் நிற்கும் போது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல எதிரிகள் வந்து தாக்குனாலும் தாக்கலாம். குழந்தைங்க கூட நீ இருந்தாகணும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உனக்கு கால் பண்றேன். நீ அப்ப வந்தா போதும். ஹலோ ஹலோ சுகுமார், ஏப்பா முளவுகாடு ஜங்ஷன்லப்பா. ஏப்பா ஏரி பக்கத்துல இருந்து எங்க வீட்டுக்கு வர்ற வழியில இடது புறமா இருக்குல்ல, அந்த இடம் தான். அந்த இடத்த நீ பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ எனக்கு கால் பண்ணு. டேய், உன்னை பாக்குறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பெரிய பார்ட்டி இங்க வந்திருக்காரு. பெரிய பார்ட்டியா? அவர் ஆள் டைப் எல்லாம் பார்க்கும்போது பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இருக்காரு. இந்த பக்கம் வர்ற வழியில நம்ம ராஜா அண்ணனோட 20 சென்ட் நிலம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்தை எவ்வளவுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டாரு. சென்ட்டுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். உடனே அட்வான்ஸ் கொடுக்கறதா சொல்லிட்டாரு. அப்புறம் இங்க வந்து இந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இதை எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாரு. ஆள் யாருன்னு சொல்லவே இல்லையா? உனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நான் என்னன்னு கேட்க முடியும்? யாரா இருக்கும்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.